எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தின் தலைமை தாங்கி இருக்கின்ற அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை மாவட்ட கழக செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல், பாசிசம் எழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற இந்த பொதுக்கூட்டத்தின் சிறப்புரை ஆற்றி நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை வழங்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றுள்ள ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அருமை அண்ணன் உதயசூரியன் அவர்களே, சேலம் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் SRS அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களே, தமிழகம் முழுவதும் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளும் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடப்பதற்கு முதலில் அனுமதி வழங்கிய கழக தலைவர் அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர்களுக்கும் எங்கள் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கடந்த தேர்தலில் அண்ணன் உதயசூரியன் சொன்னது போல இதே இடத்தில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் அன்றைய தினம் தேர்தல் பரப்புரையின் போது இதே இடத்தில் பேசினார். அன்றைய தினம் ஆளுங்கட்சி அதிமுக இதே மேடையில் இருந்த எங்கள் இருவரிடம் கேட்டார். அண்ணன் சொன்னார் இந்த 2 லட்சம் வாக்குகள் என்று. அன்றைய தினம் நான் சொல்லி இருந்தேன், எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த 3 தொகுதிகளில் நாங்கள் அதிகபட்சமான வாக்குகளை நான் பெறவில்லை என்றால் நான் என் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னேன். அதேபோல் எங்கள் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு, சேலம் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் KN நேரு, இந்த 2 அமைச்சர்களும் இந்த ஒரு தொகுதியை பார்க்கின்றார்கள். தமிழகத்திலே இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு வேற எந்த தொகுதியிலும் இல்லை என்று நான் சொல்கின்றேன். இப்படி சொன்ன அத்தனை செய்திகளையும் சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்கின்ற ஒரே முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள்தான். அதேபோல இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்தியாவிலே 8வது இடத்திலே இவர்கள் ஆட்சி காலத்திலே விளையாட்டுத்துறை இருந்தது, 8வது இடத்திலே. ஆனால் இந்தியாவிலே இன்று 2வது இடத்தில் விளையாட்டுத்துறை இருக்கிறது என்பதுதான் வரலாறு. தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இது முடக்குவதற்கான அத்தனை திட்டங்களையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்கின்றது 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்குகிற அந்த திட்டம் வரை முடக்குவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறது. ஆகவே வருகின்ற தேர்தலில் அந்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பினால்தான் தலைவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் தொடர்ந்து நடைமுறைக்கு வரும். ஆகவே வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள் தலைவரை யாரை கையை காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். இந்த தேர்தலிலே பாசிசம் விழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்று கூறி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் எனும் முழக்கத்தோடு உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் எனும் தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் தொடர்ச்சியாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநாட்டிற்கு நிகரான மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய இனிய சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் இனிய சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய உதயசூரியன் அவர்களும் மரியாதைக்குரிய இனியண்ணன் சிவலிங்கம் அவர்களும் மிக சிறப்பாக இந்த மாநாட்டுக்கு நிகரான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நமக்கு பாராளுமன்ற தொகுதியின் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம், இதுவே மற்ற அரசியல் இயக்கங்களுக்கு மாநில மாநாடு, தேசிய மாநாடு. அந்த அளவுக்கு எழுச்சியோடு இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பை வணக்கத்திற்குரிய நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு அளித்தமைக்கு என்னுடைய வாழ்நாள் நன்றியை தலைவர் தளபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தினந்தோறும் எங்களுக்கு 7-8 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் பல்வேறு வகைகளிலான அரசு நிகழ்ச்சிகள், இயக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற அந்த சிறப்புமிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது பாராளுமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் அல்ல, இது பொதுக்கூட்டம்.
செயல் வீரர்களும் நிரம்பி இருந்தாலும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நடத்த சொன்னாரோ அந்த நோக்கத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றுகிற வகையில் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் திரு உதயசூரியன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் சிவலிங்கம் அவர்களும் மிகுந்த சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவர்களும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டவர்களும் சிறந்த மாநாட்டுக்கு நிகரான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் பெருமதிப்பிற்குரிய செயலாளர்கள் மருது சகோதரர்களைப் போல இந்த இருவர் அறிவாலயத்துக்கு வந்தாலும் சரி அல்லது தலைமைச் செயலகத்திற்கு வந்தாலும் சரி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களாக இருந்தாலும் உதயசூரியனாக இருந்தாலும் இவர்கள் இருவரையுமே பிரித்தே பார்க்க முடியாது. அண்ணன் தம்பிகள் என்பதையும் கடந்து சிறந்த நண்பர்களாகவும் சிறந்த சகோதரர்களாக இன்றைக்கு இயக்க வளர்ச்சிக்காக இப்பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு இயக்கத்தின் முன்னோடியாக இருந்து சேலத்தில் இயக்கத்தை ஒரு எஃகு கோட்டையாக மாற்றி வருகிற இனி அண்ணன் சிவலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.